லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அகல்யா நில்லு. இந்த பக்கம் திரும்ப. என்னன்னு சொல்லுங்க. திரும்ப. என்ன கழுத்துல வெறும் மஞ்ச கைத்த போட்டிருக்க? உன் தாலி செயின் எங்க? உன்கிட்ட தான் கேக்குறேன். உன் தாலி செயின் எங்க? அது என்னமோ தெரியலங்க. ஒரு 2-3 நாளாவே தங்கம் எனக்கு ஒத்துக்கல. கழுத்தெல்லாம் ஒரே அரிப்பு. அதான் மஞ்ச கயிறை கட்டிக்கிட்டு தாலி செயினை கழட்டி வச்சுட்டேன். என்னது? உனக்கு தங்கம் ஒத்துக்கல? நீ சொல்றத பார்த்தா என்னால நம்ப முடியலையே. ஏன் நம்ப முடியல? இல்ல, தங்கம்னா நீ உயிரையே விட்டுருவ. உனக்கு எப்படி தங்கம் ஒத்துக்காம போகும்? என்ன கேள்வி இது? ஏதோ அலர்ஜி, அதான் கழட்டி வச்சுட்டேன். சும்மா தொணன்னு. சுபத்ரா, உட்காருமா. என்னம்மா, எதுக்கு நகையும் பணத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க? நாம ஆதிராவுக்கு சீதனமா கொடுக்கற நகையோட சேர்த்து பரம்பரை நகையையும் கொடுத்துடலான்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனா நீ
சரண்யா குழந்தைக்கும் ஆதிராவுக்கும் நகையை சரிபாதியா பிரிச்சு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு என்னவோ ஆதிராவுக்கு தான் கொஞ்சம் கூடுதலா நகையை கொடுக்கலான்னு தோணுது. என்னம்மா இப்படி சொல்றீங்க? எல்லாம் என் வயித்துல பிறந்தவளை நினைச்சுதா. யாரு, அகல்யாவ சொல்றீங்களா? ஆமா சுபத்ரா, அவதான் எந்நேரமும் நகை நகைன்னு உயிரை எடுக்கிறாளே. அதான் ஆதிராவுக்கு கொஞ்சம் கூடுதலா நகை கொடுத்தா அகல்யா ஆதிராவை கொஞ்சமாவது மரியாதையா நடத்துவான்னு நம்புறேன். ஆமா ஆமா, உங்களுக்கு அந்த ஆதிரா மட்டும்தான் பேத்தி. என் பொண்ணு யாரோ தானே. எல்லா நகையும் ஆதிராவுக்கே கொடுத்துருங்க. நீ என்ன சொல்ற சுபத்ரா? இல்லம்மா, இதெல்லாம் சரியா வராது. அப்புறம் சரண்யா வர கோச்சுக்குவா. எதுக்குமா வம்பு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நகை ஆதிராவுக்கும் காவேரிக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்துடலாம். சரிம்மா, நகை விஷயமா நாம இன்னொரு தடவை சரண்யா கிட்ட பேசி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த நகையெல்லாம் உன் ரூம்லயே பீரோல பத்திரமா பூட்டி வச்சுக்கோமா. சரிங்கம்மா. இதுல 2 லட்சம் இருக்கு. இது நம்ம தறி பிசினஸ்ல வந்த வருமானம். இதையும் நீயே பத்திரமா வச்சுக்கோ. ஏமா, எல்லா பொறுப்பையும் நீங்க என்கிட்டயே ஒப்படைச்சா சரண்யாக்கு வருத்தமா இருக்காதா? அவளும் இந்த வீட்டு மருமக தானே. இந்த தறி பிசினஸ்ல வர வரவு செலவெல்லாம் சரண்யாவும் பாத்துக்கிட்டுமே. இந்த பணத்தை அவகிட்டயே கொடுத்துருங்க. இல்ல சுபத்ரா, சரண்யாவுக்கு உன் அளவுக்கெல்லாம் பொறுப்பும் கிடையாது, பொறுமையும் கிடையாது. அவ யாரு என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பா. அவளுக்கு கொஞ்சம் கூட சுயபுத்தியே கிடையாது. அவ 2 குழந்தைங்களுக்கு அம்மா மாதிரியா நடந்துக்கிறா. என்னமோ இன்னும் அவளுக்கு சின்ன புள்ளன்னு நினைப்பு. செல்ஃபி எடுக்கிறது என்ன, போன்ல கேம் விளையாடுறது என்ன, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல சுபத்ரா. அவகிட்ட போய் பண விஷயத்தையெல்லாம் ஒப்படைக்க முடியுமா? அதெல்லாம் சரியா வராது. நீயே பாத்துக்க. ஏன் இல்லம்மா, நீங்க சரண்யாவை நம்பி அவகிட்ட ஏதாவது பொறுப்பு கொடுத்தாதான் அவ நல்லது கெட்டத கத்துப்பா. அவளுக்கு கத்துக்கிற அளவுக்கெல்லாம் இன்னும் புத்தியே வரலம்மா. கொஞ்சம் முன்கோபம் வேற ஜாஸ்தி. அதனாலதான் சொல்றேன், அவளை நம்பியெல்லாம் என்னால எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க முடியாது. நீயே பாத்துக்கோ சுபத்ரா. சரிம்மா, இது எல்லாத்தையும் பத்திரமா பீரோல வச்சிரு. நான் தூங்க போறேன். உங்களுக்கு என்ன விட இந்த சுபத்ரமா தான் ஒசத்தியா போயிட்டாங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் பொறுப்பில்லாதவ, சுயபுத்தி இல்லாதவ, எதுக்கும் லாய்க்கில்லாதவ, அப்படிதானே? நான் எப்படி பட்டவங்கிறத உங்களுக்கு சீக்கிரமே புரிய வைக்கிறேன் அத்தை.
தினம் இப்படி குடும்பத்தோட சேர்ந்து சாமி கும்பிடுறது நல்லாதான் இருக்கு. ஆனா கொடுத்த வாக்க காப்பாத்த தெரியலையே. என்ன எல்லாரும் ஒரே மாதிரி முழிக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னு உங்க யாருக்கும் புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? அகல்யா, காலங்காத்தால அங்க என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அதானே, நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிரச்சனையாதான் தெரியும். நான் ஒண்ணு பிரச்சனையெல்லாம் பண்ணல சாமி. உங்க மாமியாரு என்கிட்ட கொடுத்த வாக்க ஏன் இன்னும் காப்பாத்தலன்னு கேட்டுட்டு இருக்கேன். பாட்டி உங்ககிட்ட அப்படி என்ன வாக்கு கொடுத்தாங்க? என்னடி நீயும் மறந்துட்டியா? உனக்கு சீதனமா நகையெல்லாம் குடுக்கறேன்னு சொல்லிருந்தாங்கல்ல, அதெல்லாம் எப்ப குடுக்கறதா உத்தேசம்னு கேட்டு சொல்லு. ஏய், நீ இன்னும் அந்த நகை விஷயத்தை மறக்கலையா? அதை கொடுக்கும்போது வாங்கிக்கோ, என்ன அவசரம்? அதெல்லாம் முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கு மேலலாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது. எனக்கு இப்பவே நகை வந்து ஆகணும். தரேம்மா, இப்பவே தரேன். வீட்டுல இருந்த பிரச்சனையில நான் இந்த விஷயத்த மறந்துட்டேன். நீ தப்பா எடுத்துக்காத. சுபத்ரா, போய் அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வாமா. அதெல்லாம் ஆதிராவுக்கு சீதனமா கொடுக்க போற நகைங்க. அத பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா கொடுக்கலாம். போய் நகைங்களை எடுத்துட்டு வாங்க. நகைகள் எல்லாம் இங்க தானே வச்சோம். ஒரு நகைகளையும் காணுமே. கடவுளே, நகைங்கெல்லாம் எங்க போச்சு? யார் எடுத்தது? ஐயோ, கடவுளே, ஐயோ. என்ன உங்க சுபத்ரா நகையை எடுக்க போயிருக்காளா இல்ல புதுசா நகையை செய்ய போயிருக்காளா? இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணோம். சுபத்ரா, நகையெல்லாம் எடுத்துட்டு வாமா.
சுபத்ரா, என்ன பண்றமா? நகையை கொண்டு வாமா. என்னாச்சும்மா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நகைலாம் எங்கம்மா? சுபத்ரா, என்னம்மா ஆச்சு? அம்மா, என்னமாச்சு? அழாம என்னாச்சு சொல்லு. எதுக்கு அழற? நகைகளை காணும்பா. பீரோல எங்கேயும் இல்ல. நான் அந்த ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. என்னமா சொல்ற? பீரோல் வச்ச நகை எங்கம்மா போயிருக்கோம்? தள்ளு, வாங்க பார்க்கலாம். வா. என்னடா இது? ஒண்ணுமே புரியலையே. பீரோல வச்ச நகை எங்க போயிருக்கும்? எங்கம்மா போச்சு? இங்கதானே வச்ச. ஆமாம்மா. ஐயோ, என்ன பண்றது? பீரோவுல பத்திரமா பூட்டி வச்ச நகை எங்க போயிருக்கோம்? அதாம்மா எனக்கும் புரியல. எப்படி காணாம போச்சு, யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே. போதும் உன் நடிப்பெல்லாம். நகை கொடுக்க உனக்கு மனசு இல்லைன்னா அதை நேரடியா சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு உனக்கு எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? என்ன சொல்ற நீ? நகையை நீதான் எங்கேயோ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இப்ப காணா போச்சுன்னு டிராமா போடுற. ஐயோ, நீ இவ்ளோ கேவலமா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சீ, என்ன புத்தி இதெல்லாம்? அம்மா, என்னாச்சுமா? என்ன ஆச்சா? இவங்க ஆதிராவுக்கு சீதனமா நகை கொடுக்கறேன்னு சொல்லிருந்தாங்கல்ல, அந்த நகையை இவங்களே எங்கோ எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு இப்ப நகை காணாம போச்சுன்னு கதை சொல்றாங்கடா. நீயே என்னன்னு கேளு. திருமாரா, உங்க அம்மா சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. நாங்க நகைகளை பத்திரமா பீரோல பூட்டி தான் வச்சிருந்தோம். எப்படி காணாம போச்சுன்னு தெரியல. ஆமா, பீரோ சாவி யார்கிட்ட இருந்தது? என் கிட்டதான் இருந்தது. அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியாம பீரோல இருந்த நகையெல்லாம் காணாம போகும்? சொல்லுங்க, பீரோ சாவி உங்ககிட்ட தான் இருந்ததுன்னா நகை எப்படி காணாம போகும்? கேக்குறான்ல, பதில சொல்லு. என்ன கேள்வி இது?
நகை திருடினவங்க கிட்ட மாத்து சாவி இருக்காதா? மாத்து சாவி போட்டு திருடுற அளவுக்கு இந்த வீட்ல அப்படி யார் பாருக்கா? திருடன் வெளியில இருந்து கூட வந்திருக்கலாம்ல. வெளியில இருந்துனா நீங்க யார சொல்றீங்க? யாரா வேணாலும் இருக்கலாம். ஆல்ரெடி எதையோ திருடுறதுக்காக அகிலனும் சாருமதியும் வந்துட்டு போனாங்க. அவங்களே மறுபடியும் வந்து நகை திருடிட்டு போயிருக்கலாம்ல.